வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல ராமராஜன் அவர்கள் ரஜினி மற்றும் விஜயோட மார்க்கெட்டை பத்தி பேசியிருக்காரு. அதை பத்தி தான் டீட்டெயிலா இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை பார்க்குற நிறைய ராமராஜன் ரசிகர்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணாம பார்க்குறீங்க. நீங்க ஒருத்தர் லைக் பண்ணாதனால உலகத்தில் இருக்கிற ராமராஜன் ரசிகர்கள் இந்த வீடியோ வந்துட்டு போக மாட்டேங்குது. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ராமராஜன் அவர்கள் ஒரு பேட்டியில வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, ஜெயிலர் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லலாம். அதை பத்தி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய் நடிச்ச லியோ படம் வந்துட்டு ப்ரீ பிசினஸ்லயே அதிகமான வசூல், அதாவது ரஜினி நடிச்ச ஜெயிலர் படத்தை தாண்டிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. இந்த ஒரு விஷயம் தான் சர்ச்சையா இருக்குன்னு சொல்லலாம். ராமராஜன் அவர்கள் யதார்த்தமா தான் வந்துட்டு பேசினாரு. அதை வந்துட்டு ரசிகர்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ரஜினிக்கு வந்து எதிராக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு நான் எடுத்துக்காட்டா ரஜினி மற்றும் ராமராஜன் விஷயத்தை எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். 19s காலகட்டத்தில் ரஜினியை விட ராமராஜன் அவர்கள் தான் ஐப்ல இருந்தாரு, அதாவது மேல இடத்துல இருந்தாரு ரஜினிக்கு மேல. அது படமா இருக்கட்டும், சம்பளம்ங்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்திலுமே மேல இருந்தார் ராமராஜன் அவர்கள். அதுக்கப்புறம் காலநிலைகள் மாற 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 2000 வருஷமும் ஆகுதுன்னு சொல்லலாம். 2000 வருஷத்துக்கு அப்புறம் அவரால் படங்கள்ல வந்துட்டு சரியா நடிக்க முடியல. அதனால கொஞ்ச நாள் சினிமா விட்டு தள்ளி இருந்தாரு. ராமராஜன் அவர்கள் சினிமா விட்டு போகாம தொடர்ந்து நடிச்சிருந்தாரு அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டாரா நிப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமால ராமராஜன் அப்படிங்கிற பேர் வந்துட்டு எல்லாருக்கும் ஃபேமஸா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பேர் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அப்படி நான் சொல்ல வரல. ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.